ரிஷபராசிக்காரர்களுக்கு 4 கிரகநிலைகள் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் 4 கிரகநிலைகள் இந்த வாரத்தில் இணைந்து வலம் வரப் போகின்றன. 4 கிரகநிலைகள் ஒரே ராசியில், அதிலும் குறிப்பாக 3ஆம் இடத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலம் வருவதால் சூரியன், சந்திரன், குரு, புதனின் சேர்க்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்த யோகத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் இந்த தருணத்தில் இருக்கிறது. எனவேதான் காத்திருக்கும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கைகூடி வரும் வேளையாக இந்த தருணம் அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதை தொடர்ந்து ஆட்சி பலமும் பெறுகிறார். அப்படி அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. 4 கிரகநிலைகளுடன் ராசியின் உச்ச அதிபதி மிக வலுவாக இணையும் இந்த வேலை என்பது பல்வேறு வகையான சங்கடங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் பெற்றுத்தரும் அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் அங்கு உச்சம் பெற்றிருக்கிறார். வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் முழு சுபகிரகமான குரு உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஏராளமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் தங்கு தடையின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகுவதோடு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று பெருவாரியான காரியங்கள் இருந்த சூழ்நிலையில் இனி நினைத்தது நினைத்தவாறே நடக்கக்கூடிய வகையில் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் இந்த 4 கிரகநிலைகள் இணைவதால் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து சூரியனும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவாகவே சூரியன் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை கொடுப்பார். அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். உங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை இந்த கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது வித்யாகரகரான புதனும் 3ஆம் இடத்தில் முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட யோகங்களை உருவாக்கி கொடுப்பதோடு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவுடன் இணைந்திருப்பதால் அதிக நன்மை இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட ரிஷபராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குடும்பத்தில் நல்லது நடக்கும். சகாயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் நீங்கள் நினைப்பதை விட அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சகாயமாக கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பாதியில் நின்ற பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. படித்து முடித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உறுதியாகவே தேடி வருகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் படித்த படிப்பிற்கு ஏற்றவாறு சிறப்பான வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய தருணமாக இந்த வேலை அமைகிறது. பணிபுரியக்கூடிய இடத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு நிறைவேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாகவே கைக்கு வரும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனகச்சிதமாக நிறைவேற்றி கொள்ள முடியும். அதற்கு மிக முக்கிய காரணம் சூரியனும் சந்திரனும் இணைந்து இந்த வாரத்தில் அமாவாசை தினத்தையும் உருவாக்குகின்றன. 12 அமாவாசைகள் வந்தாலும் கூட அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசை. இந்த அமாவாசைகளில் சிறப்பான ஒரு அமாவாசையும் ஆடி அமாவாசை வரக்கூடிய வேளையில் அனைத்து வகையிலும் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும். தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த வாரத்திலிருந்து உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
பாருங்கள், செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகி 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறாருங்க. ஜென்ம ராசியிலிருந்து எந்த ஒரு கிரகம் விலகினாலும் சிறப்பான நன்மையை கொண்டு வரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பணத்தரை கொடுக்கக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இருப்பதால் வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் குறையும். நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்க இருக்கிறது. நீண்ட தூர பயணங்கள் இனிமை தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மற்றவர்களின் குணம் அறிந்து பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. உங்களை உதாசீனப்படுத்திய உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடி வரப்போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தடை என இருந்த அனைத்து நிகழ்வுகளையும் விலக்கி வளர்ச்சி காண்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சனி பகவானும் வக்ரகதியில் வலம் வருகிறார். 5, 8 ஆகிய இடங்களை பார்ப்பதோடு ஜென்மராசியை சனி பார்ப்பதால் மங்கள ஓசை உறுதியாகவே கேட்கும். நீங்கள் நினைப்பதை விட லாபஸ்தானத்தை வலுப்படுத்தும் சனியின் அமைப்பால் லாபம் உயர்வதோடு தொழில் ரீதியான, உத்தியோக ரீதியான வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட முயற்சிகளில் எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி 5ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதி 5இல் வலம் வருவது வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அங்கு அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் சற்று கவனம் தேவைப்படுகிறது. பொதுவாக ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது அமோகமான மாற்றங்களை கொடுக்கும். ஆனால் அவர் நீச்சம் பெறக்கூடிய வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. விலை உயர்ந்த பொருட்கள், புதிய முதலீடுகள் போன்றவற்றை கடன் வாங்காமலே மேற்கொள்வது நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே அது போன்ற விஷயங்களை மட்டும் சற்று கவனத்துடன் வைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி அனைத்து காரியங்களும் நீங்கள் நினைப்பதை விட தடுமாற்றங்களை விலக்கி சிறப்பான வளர்ச்சி நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 4 கிரக நிலைகள் ஒன்றிணைந்து வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை தினத்தை உருவாக்குவதால் நிச்சயமாக இந்த வேளையில் முன்னோர் வழிபாடு, முன்னோர் தர்ப்பணத்தை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளும் விலகி உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதிர்ஷ்டம் வாய்ந்த, சக்தி வாய்ந்த யோகம் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.